ஹலோ காய்ஸ், பேக் வித் another ஹாரர் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து இப்போ ஸ்கூல் லீவ்ஸ்லாம் விட்டுருந்தனால எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தோம். எங்கள் பாட்டி வீட்டுக்கு பக்கத்து தெரு, அந்த தெருவில் கொஞ்சம் வீடு தள்ளி போனால் ஒரு ஹவுஸ் இருக்குது. அதுதான் இந்த ஹவுஸ். இந்த ஹவுஸ் வந்து கொஞ்ச நாளாகவே அபாண்டடாக இருக்கிறதா எனக்கு ஒரு டிஎம் வந்துச்சு. அதாவது இங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலி வேறு ஒரு பெரிய வீடு கட்டினனால அந்த வீடு கட்டின ஊருக்கு அவங்க வந்து போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இந்த வீட்டை வந்து அப்படியே விட முடியாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு குடும்பத்தையும் இங்கே வந்து வாடகைக்கு வச்சுருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் காரணமாக அந்த குடும்பத்தில் இருந்தவங்க வந்து சூசைட் பண்ணிட்டாங்களாம். இப்போ அந்த சூசைட் பண்ண குடும்பத்தோட ஆத்மா இந்த வீட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ வந்து இந்த வீட்டு வந்து அபேண்டடாக இருக்கிறதுக்கு இந்த வீட்டில் இருந்தவங்களோட ஆத்மா தான் காரணம் அப்படின்னு நிறையா பேர் நம்புகிறாங்க. இந்த ரோடு வழியாக போகும்போது நிறையா பேருக்கு அழுகை குரல்லாம் கேட்டிருக்கான். அதை வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடு வந்து 2008 வரைக்கும் யூசேஜில் இருந்துருக்குது. கிட்டத்தட்ட 17 இயர்ஸ் கிட்ட இந்த வீடு வந்து அபேண்டடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த வீடு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காய்ஸ், நான் சொன்னேன்ல இதுதான் அந்த வீடு. கேமரா கொஞ்சம் ரிப்பேர் ஆகுதுனால நான் நைட் விஷனில் தான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். டார்ச் கொடு. தெரியுதா உங்களுக்கு? டார்ச் பேர் பவர் இல்லை. அந்த டார்ச் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இந்த டார்ச் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பழைய டார்ச் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இதுதான் வந்து பில்டிங்கு. இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பாரு, இது என்ன பிளட்டு மாதிரி இருக்குது காய்ஸ். இது பிளட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பிளட்டு மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கை வச்சு என்னமோ ரத்தம் ஆயிருக்கு. அது அப்பயே அப்பிக்கிட்டே போயிருக்காங்க யாரோ. என்னமோ எழுதியிருக்கு, கங்காருன்னு என்னமோ சம்திங் எழுதியிருக்கு. வாங்க, வெளியவே நிற்கிறீங்க எல்லாரும், உள்ளே போய் எடுப்போம். இப்படி பயந்துக்கிருந்தீங்கன்னா எப்போ போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது? வா, எனக்கு இது புரியலை. இது இப்போ யூசேஜில் தான் இருக்கா? இப்போ என்ன சவுண்ட் கேட்டுச்சு? கதவு தட்டுறா காய்ஸ். இப்போ இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே வந்து டோர் நாக் பண்ணுற சவுண்ட்லாம் கேட்குது. என்னன்னு தெரில. எனக்கு பயமாக தான் இருக்குது. மறுபடியும் கேட்குது. வாங்க உள்ளே வாங்க, எல்லாரும் சேஃப்டியாக இருங்க. ஓப்பன் பிளேஸில் நிற்காதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. இது ஏதோ கதவுக்கான ஆங்கிள்ஸ் மாதிரி இருக்குது. சரி வாங்க காய்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கூப்பிட்டு கேட்டாங்க. அதனால் நாங்கள் வெளியே வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க, வா போவோம். வெளியவே நின்றுட்டு என்ன பண்ணுற? உள்ளே போனால் தானே வீடியோ எடுக்க முடியும். அப்புறம் பார்க்குற ஆடியன்ஸ் கடுப்பாயிருவாங்க. எங்களுக்குனா தெரில, நாங்கள் எப்போ வீடியோ எடுக்க வரோமோ அப்போ எல்லாமே ஃபுல் மூன் தான் இருக்குது. என்னன்னு தெரில, இது எதுவும் அந்த பேய்களோட இதுவா பாருங்கள். அந்த ஆங்கிள்ஸ் தான் பார்த்தோம். இப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சு. சரி வாங்க, நம்ம அப்படியே பார்ப்போம். அங்கே பாருங்கள், அந்த ப்ரீ கேஸ்லாம் அழகாக இருக்குது. ஏதோ விழுந்துச்சு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே தான் நின்று உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இந்த ப்ரீ கேஸ் விழுந்து கிடக்குது. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்ல. ரொம்ப ஹாண்டட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. சரிப்படலை எனக்கு. சரி வாங்க பார்ப்போம். இப்போ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. கன்ஃபார்ம் எனக்கு நல்லா கிளியராக கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில. நல்லா எனக்கு கிளியராக கேட்டுச்சு. இங்கே யாரும் எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஏதோ ஒன்று இருக்கு கருப்பு கலரில். காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாருங்கள், டோர் கூட அதுவாக க்ளோஸ் ஆகுது. காய்ஸ், எனக்கு சத்தியமாக பயமாக இருக்குது. இங்கே யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களால் இந்த டோரை திருப்பி அசைக்க முடியுமா? ஏதோ சவுண்ட் கேட்குது. இங்கிட்ட கேட்டுச்சு. எதுவுமே இல்லை இங்கே. சரி, நம்ம உள்ளே போய் கேட்டு பார்ப்போம் மறுபடியும். இங்கே யாராச்சும் கெட்ட ஆத்மா இருந்தீங்கன்னா உங்களால் இந்த கதவை மறுபடியும் அசைக்க முடியுமா? சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கோழி சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் எந்த கோழி இருக்குதுன்னு தெரில. பக்கத்தில் ஒரு பில்டிங் தெரியுதா? அதுவும் இப்போ அபேண்டடாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த
வீட்டோட வீடியோ வேணும்னா நீங்கள் வீடியோன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு 3K கமெண்ட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி. எனக்கு உள்ளே போவே பயமாக இருக்குது. ஏதோ கிராஸ் ஆகுது, ப்ரீகேஸ்லாம் விழுகுது, கோழி சவுண்ட்லாம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்களேன், ஃபுல்லாக பாருங்கள், ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்குது. சரி, உள்ளே போமா வேணாமான்னு தோணுது. இப்போ தான் நான் வீடியோலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடியோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நியூ இயர் வரப்போகிறதுனால. இப்போ தான் வீடியோ முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன் சீரியஸாக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் இன்றைக்கி என்னவோ தெரியல, அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ண முடியல. இது மாதிரி உங்களுக்கு கோஸ்ட் வீடியோ வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோஸ்ட் வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஷைனிங் ஆஃப்.